விஜய்ட்ட விஜய்ட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையும் வைக்கிற கோரிக்கையும் ஒன்னே ஒண்ணுதான். உன் படம் முதல் நாள் உங்களுடைய படம் வந்தால், ஆமா உங்களுடைய ரசிகர்கள் கூட்ட நெரிசல்ல நின்னு நாள் எப்படியாவது பாத்துறோம்னு 2000 3000 டிக்கெட் வாங்கி ஒருத்தன் மேல ஒருத்தன் ஏறி முந்தி அடிப்பாங்க. உங்களுக்கு ஓட்டு போட பொதுமக்கள் அப்படி முந்தி அடிக்க மாட்டார்கள். உங்களுக்கு அந்த டிமாண்ட் அரசியல்ல கிடையாது. அரசியலில் மக்கள் தான் நட்சத்திரங்கள். ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுங்க. அது தளபதினாலும் கலைஞர்னாலும் எம்ஜிஆர்னாலும் மக்களைத்தான் நட்சத்திரங்களாக நடத்தி இருக்கிறார்கள். நீ அங்க நட்சத்திரம் கிடையாது. நீ வாக்கு கேட்டு மக்களிடம் செல்கிறவன். அந்த எண்ணமே இன்னும் ஒரு ஆளுக்கு வரலைன்னா நீ அரசியல்வாதியாக தகுதியே கிடையாது. அதுவும் இந்த வீக்கெண்ட் பரப்புரை மாதிரி ஒரு கேவலம், இந்த மாதிரி கேவலம் ஒன்று தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமாக இதுக்கு இருப்பது உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். அடுத்ததாக இந்த சீமான் அவர்கள் இப்ப ரீசெண்டா ஒரு நிகழ்ச்சியில கூட பேசியிருக்காரு. அதாவது திமுகவை தான் தன்னுடைய பிரதான எதிரியாக தாவேக்கா முன்னிலைப்படுத்தினாலுமே நாம் தமிழர் கட்சி கடுமையாக விமர்சிக்கிறத பார்க்க முடியுது தாவேக்காவை. இப்ப நீ வேட்டைக்கு வரல, வேடிக்கை காட்ட வர, உனக்கு 10 நிமிஷம் நீதான் கேட்டிருக்க, 10 நிமிஷம் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அரசாங்கம் கொடுத்துருக்கு, காவல்துறை கொடுத்துருக்கு உனக்கு அப்படின்லாம் பல விமர்சனங்களை ஆளுங்கட்சியை தவிர ஆளுங்கட்சியை தாண்டி நாம் தமிழர் கட்சி தவைக்க விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. அது ஏன் நினைக்கிறீங்க? அது அவர்களுக்குள்ள போட்டி. 2 தற்கொலை கட்சிகளுக்குள்ள போட்டியா தான் நான் பாக்குறேன். இதுல நம்ம கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? சீமானுக்கு எப்படி பார்த்தாலும் அரசியல் அனுபவம் விஜயை விட கூட. அதனால தன்னுக்கு யாரு எதிரியா வரப்போறா, தன்னுடைய ஓட்டை யாரு திருட போறா? ஏன்டா இப்ப ஒரு எலெக்ஷனுக்கு அப்படித்தான்டா திமுக கூட மோதுவான். அப்புறம் நம்ம அவனுடைய இடம் தெரிஞ்சு நம்ம கூட போட்டிக்கு வந்துருவாண்டாங்கிறது சீமானுக்கு தெரியுது. சீமான் தன்னுடைய எதிரியை சரியாக அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார். அதனாலதான் கரெக்டா பிடிச்சிட்டாரு. இல்ல, திராவிடத்தை எதிர்த்து, திராவிட கருத்தியல் எதிர்த்து 8 ஆண்டுகளாக நாங்க பரப்புரை பண்ணி 8% மேல வாக்கு வங்கி வாங்கி நாங்க தான் இப்போ ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக வந்திருக்கிறோம். நீ திரும்பியும் ஒருத்தன் வரான், அவனும் தமிழும் திராவிடம் ஒண்ணுதான்னு பேசுவான்னா கோபம் வராது எனக்கு அப்படின்றாரு. இப்ப நான் அதுதான் சொல்றேன். நீ என்னத்த வேணாலும் காரணம் சொல்லிக்கங்க. இதே வாய் தான் சொல்லுச்சு. இதே வாய் ரொம்ப தெளிவா என்ன சொல்லுச்சு? விஜய் என்னை எதிர்த்து அரசியல் செய்தாலும் நான் அவரை எதிர்க்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் எங்க இருந்து மாறினாரு? சீமானுக்கு ஒரு 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 அறிவு கண்ணு திறந்துருச்சு. என்னன்னா விஜய் இஸ் கோயிங் டு ஈட் இன்டு என்டிகே ஓட்டு. என்டிகேக்கு இது வரைக்கும் நீங்க ட்விட்டர்லயே பாக்கலாங்க. நேத்து வரைக்கும் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா சீமானுக்கு போட்டிருக்கான். அவன் எல்லாம் இப்ப விஜய் விஜய்னு போட்டுருக்கான். இங்க இருக்கிறது தான் அங்க போயிருக்குது. அதனால இங்க இருந்து வாக்குகள் அங்க போகுதுங்கிற பயத்துல இது சீமான் தன்னுடைய எதிரியை சரியாக கண்டு கொண்டிருக்கிறார். விஜய் இன்னும் திமுக பார்த்துட்டு இருக்கிறாரு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐயா நம்ம எதிரி இவங்க தான் போலன்னு விஜய்க்கும் தன்னிலை தெரியும். அதற்கு நம்ம எல்லாம் எலெக்ஷனுடைய ரிசல்ட் வரைக்கும் காத்திருக்க வேணும் கண்டிப்பா.